வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோகான் டிடிஹெச் பிளாட்ஃபார்மில் நிறைய ஜி நெட்வொர்க்கினுடைய ஹெச்டி சேனல்ஸை இப்போ எடுத்துருக்குறாங்க, லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு சில பேர் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனால் ஆல் ஆப்ஷனை கொடுக்காம மறந்துடுறீங்க. அந்த ஆல் ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை கொடுத்துருக்குறீங்களா என்ன அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு இமேஜையும் வீடியோகான் டிடிஹெச் அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அது என்னென்ன சேனல்ஸ், எவ்வளோ ரேட்டு மந்த்லி, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க எடுத்துக்கூடிய 6 சேனல் பார்த்தோம் அப்படின்னா ஜி நெட்வொர்க்கினுடையதான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே எடுக்கல வீடியோகான் டிடிஹெச் பிளாட்ஃபார்மில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜி தமிழ் ஹெச்டி. ஸோ இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணிக்கிறாங்க. வீடியோகான் டிடிஹெச்சில் இப்போ தான் லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 16 இன்னைக்கு டேட்டில் தான் இவங்க இந்த 6 சேனலுமே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக தான் மந்த்லி அமௌண்ட் கட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அமௌண்ட்டு, எந்த சேனல் நம்பர், எல்சிஎன் நம்பரில் வந்துட்டுருக்கு, எல்லா லிஸ்ட்டையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜி தமிழ் ஹெச்டி எல்சிஎன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 979, மந்த்லி சார்ஜ் நமக்கு 19 ரூபா வருது. அடுத்து ஜி தெலுங்கு ஹெச்டி 984 சேனல் நம்பர். ஸோ மந்த்லி சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் 19 ரூபா தான் வருது. அடுத்து ஜி சினிமாலு ஹெச்டி. ஸோ எல்சிஎன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 985 உங்களுக்கு ப்ளே ஆகுது, மந்த்லி ரேட்டு 16 ரூபா வருது. அடுத்து ஜி கேரளம் ஹெச்டி, இதனுடைய சேனல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 993, மந்த்லி சார்ஜ் 8 ரூபா தான் வருது நமக்கு. அடுத்து ஜி கனடா ஹெச்டி. ஸோ இதனுடைய எல்சிஎன் நம்பர் பார்த்தோம்னா 997, மந்த்லி சார்ஜ் 19 ரூபா வருது. அடுத்து அண்ட் ப்ரீவ் ஹெச்டி. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாலிவுட் சேனல். இந்த சேனல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்லையும் வியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஏர்டெல் டாடா ஸ்கை யூஸ் பண்ணுறவங்க இந்த சேனலை மஸ்ட்டாக வியூ பண்ணியிருப்பீங்க. இது பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இதுவும் ஜி கம்பெனியோட தான். முன்னாடி ஜி ஸ்டூடியோவாக இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரீலான்ச் பண்ணி நேம அண்ட் ப்ரீவ் ஹெச்டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஒரு மூவி உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜில் ப்ளே ஆச்சு அப்படின்னா ஸோ இதை நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சோனி பிக்ஸ் அண்ட் ப்ரீவ் இது ரெண்டுமே நமக்கு தமிழில் தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு மூவி மல்டிபிள் லாங்குவேஜில் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மூவி தமிழில் வரும். எல்லா மூவியும் உங்களுக்கு தமிழில் ப்ளே ஆகாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு நாள் 2 மூவினாச்சும் நம்ம தமிழில் பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுவும் அதிகமாக ரிப்பீட்டட் மூவி தான் போட்டுட்ருப்பாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஒரு சில மூவி டப்பிங் அதிக மூவி எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதனுடைய சேனல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 947, இதனுடைய மந்த்லி ரேட்டு 19 ரூபா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சேனல்ஸ் வியூ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சேனல்ஸை பொறுத்தளவுக்கு நல்லா ஃபுல் ஹெச்டி கிளாரிட்டிலேயே வியூ ஆகிட்டுருக்கு. அது உங்களுடைய டிவி ரெசல்யூஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக வீடியோகான் டிடிஹெச்சில் தமிழ் ஹெச்டி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. கலர்ஸ் தமிழ் ஹெச்டியை தவிர ஃபியூச்சரில் கண்டிப்பாக கலர்ஸ் தமிழ் ஹெச்டியும் வரும். ஸோ அடுத்து இந்த சேனல்ஸை எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு D2H ஆப், இன்ஃபினிட்டி ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வரக்கூடிய வீடியோக்கெலாம் அந்த ஆப்பை பற்றி ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கஸ்டமர் சைடு தான் கூப்பிட்டு ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. கஸ்டமர் கேர் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த சேனல்ஸ் வச்சிங்க அப்படின்னா அது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் போட்டிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்மளால் ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.